தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கைதை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வணக்கம். ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அநாகரிகமாகவும் மிகவும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே அவர் முன்னாள் துணை முதல்வராகவும் பணியாற்றி இருக்கிறார். ஒரு பொறுப்பு மிகுந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பிலும் இருக்கிறார். எல்லோரும் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெண்ணினத்தை இழிவுபடுத்துகிற விதமாக அவர் தரக்குறைவாக பேசுவதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது போன்ற அருவருக்கத்தக்க வார்த்தைகளை வேறு யாரும் பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் அனுமதிப்பார்களா? இப்போது அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பெண்கள் தானே. அப்படி இருக்கின்ற திருவாயில் ஒரு பெண்ணினத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கொச்சைப்படுத்துகிற விதமாக தரந்தாண்டு விமர்சனம் செய்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 2 ஆண்டுகளில் எவரும் தொட முடியாத உயரத்தை தொட்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஆகவே இதை பொறுத்து கொள்ள முடியாமல், சகித்துக் கொள்ள முடியாமல், தாங்க முடியாமல் தொடர்ந்து வன்மத்தை கட்டி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? தரந்தாழ்ந்தவிடமிருந்து தரந்தாழ்ந்த விமர்சனங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை அடாது செயல். ஆகவேதான் சட்டப்பூர்வமான நடவடிக்கை இது. சட்டப்பூர்வமான நடவடிக்கை திசைதிருக்கும் முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் என்கிற அடிப்படையில் செய்தால் மக்கள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சார், பெண்களுக்கு எதிரான அவதூறான ஆபாசமான கருத்துக்களை யாருமே நியாயப்படுத்திட முடியாது. அதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை வேணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. நாளை தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பட்ஜெட்ல பங்கேற்க விடக்கூடாது என்றதற்காக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களே. இது எதிர்க்கட்சியை பழிவாங்குகிற நோக்கம் அல்ல. ஆளுங்கட்சியின் மீது அவதூறுகளை, ஆபாசமான வார்த்தைகளை இன்று நேற்றல்ல, இந்த ஆட்சி தொடக்கத்திலிருந்தே அள்ளி வீசுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். பேரிடர் ஆட்சி என்கிறார்கள், ஏதோ திடீரென்று வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். பெண்கள் எல்லாம் வாக்களித்து விட்டார்கள் என்பதற்காக பெண்களை இழிவுபடுத்தி பேசினார்கள். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஆதாரப்பூர்வமாக நாம் சொல்லலாம். அவர்களுடைய கொச்சையான வார்த்தைகள், பச்சையான வார்த்தைகள், தரந்தாழ்ந்த விமர்சனங்கள், ஆட்சியின் மீது தவறுதலான விமர்சனங்கள், இவைகள் எல்லாம். ஆக ஒரு முதலமைச்சரை தளர்ந்தாண்டு விமர்சனம் செய்வது, டேஸ் இப்படிப்பட்டவர் என்று சொல்வதை கூட விடுத்து இன்னும் ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்டவரை எதிர்க்கட்சி என்கிற நிலைக்கே மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்கிற போது நிச்சயமாக இனி அடுத்தடுத்த தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அடையாளம் தெரியாத இடத்துக்கு போய்விடும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அவருடைய தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தஞ்சாவூர் நோக்கி அழைத்து செல்றாங்க. சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதா காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டாலுமே கூட தமிழகம் முழுவதும் ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டிருக்கு. திமுகவினரும் போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தினரும் ஒரு பக்கம் போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தினருக்கு, தொண்டர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னவாக இருக்கும்? ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. இல்ல, அசாதாரணமான சூழ்நிலை என்று பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும், மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்களும், இளைஞர் பெருமக்களும் கட்டுக்காப்போடு இருப்பார்கள். கட்டுப்பாடோடு இருக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். அந்த கட்டுப்பாட்டை தவறி, ஒரு நடுநிலை கோட்டை தவறி, அதை மீறி ஒருபோதும் அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இதை பயன்படுத்தி வன்முறையிலும் அராஜகத்திலும் ஈடுபட்டால் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை பாயும். மேலும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் தலைவராக வருங்கால இளைய கலைஞர் என்று இவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவரின் தலைதார்ந்த தரம் தாழ்ந்த விமர்சனத்தை எப்படி இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள். என் வீட்டிலும் தாய் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், என்னுடைய மகள் இருக்கிறார். யாராவது இப்படி கொச்சைப்படுத்தினால் நாம் பொறுத்துக் கொள்வோமா? எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஆக ஒருவரையும் இன்னொருவரையும் இணைத்து பேசி அருவருப்பான வார்த்தைகளை கொண்டு அவதூறுகளை அள்ளி வீசுகிறவர் யார்? ஒரு பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர்.
இப்படி பிரதான எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்பாடு இதுதானா என்பதை நாடு முழுவதும் கேட்க தொடங்கிவிட்டார்கள். இனிமேலாவது அவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது.